சென்னை கொளத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, இந்த ஆய்வின் குறித்தான முழு விவரங்கள் என்ன, பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு திட்டப்பணிகளை தற்போது ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு மின்சாரம் மற்றும் மின் பகிர்மான கழகத்தின் மூலம் கட்டப்பட்டு வரும் துணை மின் நிலையம் மற்றும் பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் கழிவுநீர் வெளியேற்று நிலையம் ஆகியவற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு திட்டப்பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்வதோடு பல்வேறு திட்டங்களுக்கு தொடங்கி வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். இதற்காக தற்போது கொளத்தூர் தொகுதிக்கு சென்றுள்ள முதலமைச்சர் தற்போது பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பதற்கான முதல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழிநெடுவிலும் தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அந்த நேரலை காட்சிகளையும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக முதலாவதாக பார்த்தோம் என்றால், தமிழ்நாடு மின்சாரம் மற்றும் மின் பகிர்மான கழகத்தின் மூலம் கட்டப்பட்டு வரும் துணை மின் நிலையம் மற்றும் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் கழிவுநீர் வெளியேற்று நிலையம் ஆகியவற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது பார்வையிட்டு வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, சென்னை மாநகராட்சி ஆணையர், அதே போன்று சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை தந்த முதலமைச்சருக்கு புத்தகங்கள் வழங்கி வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. அமைச்சர் சேகர் பாபு இந்த நிகழ்ச்சியில் உடனிருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த திட்டப்பணிகளை முடிவு பெற்ற பிறகாக 8.45 கோடி செலவில் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அந்த வகையில்தான் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதிக்கு சென்றுள்ள நிலையில் கழிவுநீர் அகற்று வாரியம் மற்றும் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் கிணறுகளை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.